வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதியான இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பூசாரி வச்சுருக்கக்கூடிய குழந்தை, அந்த பூசாரியை கொண்டுறாங்க. அந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்குது. இதே நேரத்தில் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஜோஜி ஜார்ஜும் அவருடைய மனைவிக்கு வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைய வந்து நாம் எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தை சிரிக்கவே சிரிக்காது. என்ன தான் காமெடி பண்ணாலும், யார் பேசினாலும் சிரிக்கவே சிரிக்காது. அந்த குழந்தைக்கு சிரிப்பே வரவே இல்லை. பெரியவள் ஆன பிறகுமே அந்த சிரிப்பு வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா, அதாவது சுவாசிகா, அவங்களும் இறந்துடுறாங்க. இறக்குறப்ப தான் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, ருக்மணி அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நீ சிரிச்சா ரொம்பவும் நல்லா இருப்ப, சிரிச்சா நீ அழகாக இருப்ப அப்படின்ற மாதிரிலாம். அதே நேரத்தில் அவருக்கு பிறக்கும் போதே வயிற்றில் வந்து வேல் மச்சம் இருக்குது. வேல் மாதிரியே ஒரு முத்திரை பெஞ்ச ஒரு மச்சம் அந்த குழந்தையோட வயிற்றில் இருக்குது. அந்த குழந்தை தான் பாரி, அவர் தான் சூர்யா. ஸோ வளர்ந்து வரும்போது பூஜாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில் காதல் மலருது. ஒரு கடத்தில் கல்யாணத்துக்கு வரும்போது இது எல்லாத்தையுமே விட்டுறணும், இந்த கேங்ஸ்டர் இந்த லைஃப் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு அதை விட வைக்கிறாங்க. சூர்யாவும் ஓகே அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி விடுறாரு. அப்போ தான் அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் இடையில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏற்படுது. ஒரு மிகப்பெரிய கோல்டு ஃபிஷ் அப்படின்ற மாதிரி, அதாவது 1.5 கோடி மதிப்புள்ள ஒரு கோல்டு ஃபிஷ் ஒரு கண்டெய்னருக்குள்ளே வேறு எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டார் போல். ஸோ அது எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நீ எல்லாத்தையும் விடு நான் சொல்கிறேன் அப்படின்ற போது 2 பேருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து ஒரு வழியாக கல்யாணமும் நின்றுது. சூர்யா ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ இதுக்கு பிறகு சூர்யா திரும்ப வந்து பூஜா கிட்டே கூட ஜோடி சேர்ந்து 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, சூர்யாவுக்கு அந்த சிரிப்பு வந்துச்சா இல்லையா, அந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்றது என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி முதல்ல பார்த்துடலாம். அதில் முதல்ல நடிகர் சூர்யா பாரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். செமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம சூர்யாவுக்கு இந்த படம் கம்பேக் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கங்குவாவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் இந்த பாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் சிரிப்பே வராது, அந்த சின்ன வயசுலேருந்து அவருக்கு சிரிப்பே வராது அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் எப்போ தான் சிரிக்க போகிறாரு, சிரிச்சா எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்மைல் வர காட்சிகள்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த அந்த டான்ஸ் போர்ஷன் ஆகட்டும், அதுக்கு பிறகு ஒரு ஃபைட் பண்ணுறது, நிறைய வித்தைகள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இறக்கிட்டார் போல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸ்டென்ட் ஆகட்டும், ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்துலேயும் சூர்யா தன்னுடைய முழு உழைப்பை கொடுத்து தன் அகைன் ப்ரூவ் பண்ணியிருப்பார். என்னால் என்ன மாதிரிலாம் நடிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சட்டையை கழட்டிட்டு அவர் சண்டை போடும்போது அவரோட அப்பா ஷோகம் கூட சொல்லியிருப்பார் 6 பேக் பற்றிலாம். ஸோ இந்த படம் 6 பேக் தெரியல அப்படின்னாலுமே அந்த உடம்பை பக்காவாக ஃபைட் பண்ணியிருக்காரு. இவர் அடித்தா எத்தனை பேர் வேணால் அடி வாங்கலாம், எத்தனை பேர் வேணால் நம்ம அடிக்கலாம் அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலாம். குறிப்பாக அவருடைய லுக்கு விதவிதமான கெட்டப்பில் வராரு. அந்த RX-100ல் அவர் வர்ற அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்ம மாசாக இருக்குது. எப்படி நம்ம ஜில்னு ஒரு காதல்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒரு மாசான ஒரு கேரக்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஜானி படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி அந்த ஒரு பியர்டு வச்சுக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி சூர்யா தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுத்துருக்காரு அப்படின்னே நாம் சொல்லலாம். இன்னொன்று அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது லைட்டாக நமக்கு ரோலக்ஸ், நந்தா இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு பாரி கேரக்டர். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் ஆரம்பத்தில் வராரு. பயங்கரமாக எல்லாருமே போட்டு அடிக்க, ரத்தம் தெறிக்க அடிக்கலாம் பார்க்கும்போது ஓகே, ரோலக்ஸுக்கு ஒரு முன்னாடி கேரக்டராக இருக்கும் போல. கிட்டத்தட்ட நந்தாவுடைய சாயலுமே இதில் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி சூர்யா ஒரு வெஸ்டான நடிப்பை கொடுத்து தன்னை அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பூஜா ஹெக்டே, சூர்யாவுக்கும் பூஜா ஹெக்டேக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு பேர், ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக அவர் கூட இருக்குது. பூஜா ஹெக்டே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழில் அவங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நடிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவும் இயல்பாக தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகளில் நம்ம பார்க்கும்போது எமோஷனுமே அவங்களுக்கு நல்லா அவர் கூட இருக்குது. இந்த படம் மூலமாக பூஜா ஹெக்டே தமிழ் சினிமாவில் நிறைய ஃபேன்ஸோடைய ஹார்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பூஜா ஹெக்டே கொடுத்துருக்காங்க அந்த ருக்மணி அப்படின்ற கதாபாத்திரத்தில். இவங்களுக்கு அடுத்தபடியாக ஜோஜி ஜார்ஜ் சூர்யாவுடைய அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் காமெடி கலந்து எழுதப்பட்டிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது. குறிப்பாக அவருக்கு வந்து தாமஸ் மாதிரி ஒரு இரும்பு கையெல்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ அதெல்லாம் அவர் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. போகிற போக்கில் அவருடைய அந்த டைமிங் காமெடியுமே சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், தன்னுடைய ரோலை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். விது, நீங்கள் வந்து ஜிகதண்டா XXXல வந்து இந்த சட்டானி ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அவர் தான் விது. அவர் தான் இந்த படத்துலேயும் ஒரு மெயினான வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டருமே நல்லா இருந்தது. ஒரு ஃபங்கியான ஒரு வில்லன்,
கிட்டத்தட்ட ஜாலியாக இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நாசர் இந்த படத்தில் வந்து அந்த விதுவோடைய அப்பாவா அவரும் ஒரு வில்லன் கேரக்டர் தான். ஸோ நாசருமே அவர் நடிப்பை பற்றி நான் பேச தேவையில்லை. அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நாசர் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களை தவிர்த்து டேரக்டர் தமிழ், பிரேம்குமார், கருணாகரன், சிங்கம்புலி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய பங்களிப்பை வந்து சரியாக அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜினுடைய 9வது திரைப்படம் நினைக்கிறேன் இது. ஸோ அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பலரும் எதிர்பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவருக்கு ஜிகர்தண்டா XX ரிலீஸ் ஆச்சு, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கு பிறகு சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, ரெட்ரோன படம் போகும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்தது. அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜுடைய நிறைய படங்களுடைய தாக்கம் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது கார்த்திக் சுப்ராஜுடைய படங்கள்லேயே கொஞ்சம் கலந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் இந்த படம் கொடுக்குது. பட் அவருடைய மேக்கிங் ஸ்டைலு, அந்த கிராஃப்ட், அதில் எந்த இடத்துலையுமே கார்த்திக் சுப்ராஜ் கோட்டை விடவே இல்லை. ஒரு பக்காவாக ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட் உள்ள படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. பட் படத்தினுடைய திரைக்கதை தான் கொஞ்சம் சில இடங்களில் நமக்கு வீக்காக தெரிஞ்சது. குறிப்பாக படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு என்கேஜிங்காக போகுது. ஏன்னா கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு டக்குன்னு பூம் ஆகி போயிட்டே இருந்தது. ஒரு கேரக்டராக வர்றது, கேரக்டருடைய எலிவேஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் நம்ம டக்குன்னு பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட நிறைய கதைகளுடைய தாக்கம் செகண்ட் ஹாஃபில் இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு. பட் கிளைமேக்ஸில் கார்த்திக் சுப்ராஜுடைய ட்விஸ்ட் ஒன்று வச்சே ஆகணும் இல்லையா, அந்த மாதிரியான சின்ன ட்விஸ்ட்னு சொல்லலாம். அது ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் சில படங்களை நம்ம பார்த்ததுனால அது பெரிய அளவில் நம்மளை இம்பாக்ட் பண்ணவே இல்லை. குறிப்பாக படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு ஜிகர்தண்டா XX படத்தினுடைய இன்னொரு பரிமாணம், அதாவது அது ஒரு வேற வெர்ஷன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட அதே மக்களை வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வேற வெர்ஷன் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிறது தோணுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற ஒரு உயரத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனா இந்த படத்தினுடைய ஒரு மிக முக்கியமான இன்னொரு ஹீரோ, ஸ்க்ரீனில் வராத ஹீரோ, ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்திருக்காரு. அந்த ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய பிஜிஎம் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் டைமென்ஷன் மாற்றி கொண்டு போயிட்டே இருக்குது. பாடல்களுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கனிமா சாங் ஆகட்டும், அந்த ஒரு லவ் சாங் ஆகட்டும், அதுக்கு கிளைமேக்ஸில் வரக்கூடிய D1 அந்த சாங் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையுமே சனா வந்து பயங்கரமாக செதுக்கியிருக்காரு. ஒரு சீன்லையுமே அவருடைய இசை வந்து அந்த சீனை வந்து எவாலுவேட் பண்ணி வேற ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகுது. ஸோ சனாவுடைய பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் நாம். அதே மாதிரி படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே பக்கம் இருந்தது. ஆர்ட் டைரக்ஷனுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து மோஸ்ட்லி அந்தமானில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே ப்ராப்பர்ட்டி அவங்க பண்ண செட் ஒர்க்கு இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல படத்தினுடைய சில ஃப்ரேம்ஸ் பற்றி நம்ம பேசியே ஆகணும். நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக படத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கனிமா சாங் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து சூர்யா தன்னுடைய அப்பா கையை வெட்டுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நினைக்கிறேன். அந்த 15 நிமிஷம் சிங்கிள் டேக் மாதிரியே கொண்டுட்டு போயிருக்காங்க. 15 நிமிஷம் சிங்கிள் டேக் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை. அந்த கனிமா பாட்டு ஆரம்பித்து அந்த பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. திரும்ப அந்த பாடல்களை வந்து ஜாயின் பண்ணி ஆடுறது, திரும்பவும் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து, அதில் வந்து ஒரு கைவெட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சிங்கிள் டேக் எடுத்து பயங்கரமாக அசத்திருக்காங்க. பட் அது சிங்கிள் டேக் அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது. பட் சில இடங்களில் கட்டு இருக்குமோ அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா சில இடங்கள் டக்குன்னு ஜம்ப் கட் ஆகி போகாத மாதிரி டக்குன்னு ஒரு டிரான்சிஷன் வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆடியன்ஸுக்கு தெரியாமல் அதை பண்ணிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த 15 நிமிஷம் சிங்கிள் டேக் அப்படிங்கிறது வேறு லெவல். அதுக்காகவே நம்ம படக்குழுவை பாராட்டலாம். ரெண்டாவது சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். சூர்யா கோலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர், தன்னால் ஒரு பெஸ்ட்டை குடிக்க முடியும், நடிப்பில் வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்னால் அதை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அகைன் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக சூர்யாவுடைய நடிப்பு மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருக்காரு. மூணாவது, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த மைய கருத்து, அதாவது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில மக்களுக்கு காலங்காலமாக நாங்கள் தான் பெரிய ஆள், நீங்களாம் அடங்கி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அதான் அவங்களுக்கு விடுதலை முக்கியம், அந்த மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம XX பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் அந்த அந்தமான் தீவு, அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டம், அங்கே அடிமையில் இருக்கக்கூடிய மக்கள், இதை பற்றி சில விஷயங்களை கார்த்திக் சுப்ராஜ் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு முதல்ல அவருக்கு பாராட்டுகள். தொடர்ந்து அவருடைய படங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு, அதுக்கும் நம்ம பாராட்டுகள் சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்களை கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டச் எல்லா படத்துலையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தில் அந்த அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த அடிமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே சில நல்ல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக படத்தினுடைய இன்ட்ரோ பிளாக்குமே நல்லா இருந்தது. ஏன்னா சூர்யாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் 2 கொலைகள்லாம் விழுது. சூர்யாவுடைய அப்பா, அப்புறம் அந்த விது, அந்த கேரக்டர்லாம் வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 கையும் ரத்தமாக இருக்குது. ரத்தத்தோடு இருக்கும்போது இங்கிட்டு அப்போ தான் சூர்யா சிரிக்கிறார் ஃபஸ்ட் டைம். சிரிச்சுட்டு பூஜாவுடைய அவர் கை கோக்குற மாதிரி அந்த
அந்த ஒரு சீன் அவர் கன்வே பண்ண விதம் வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்பவும் அருமையாக இருந்தது. இந்த மாதிரி படத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அங்கங்கே நிறைஞ்சிருக்கு. படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தினுடைய திரைக்கதை தான், அதுவும் செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பழக்கப்பட்ட பல படங்களுடைய தாக்கம் செகண்ட் ஹாஃபில் இருந்ததால் அது பெருசாக நமக்கு எடுபடலை. ஒரு மக்கள் இருப்பாங்க, அவங்க இன்னொருத்தரால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, ஒரு சர்வாதிகாரம் பண்ணுற ஒருத்தவங்க அவங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க, ஒரு ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக நிறைய படங்களை பார்த்துட்டு இருப்போம். இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்ததுனால பெருசாக நமக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதில் கொஞ்சம் கார்த்தி சுப்புராஜ் வந்து இது பண்ணியிருக்கலாம். அப்புறம் நடிகர் ஜெயராம் அவர் ஒரு போர்ஷனில் வர்றாரு, அவருடைய கேரக்டரே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவரை ஒரு காமெடிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க, பட் பெரிய அளவில் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லவ் லாஃப் வார் அப்படின்றதான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு அந்த லவ்வும் லாஃபும் வந்துருச்சு, பட் அந்த காட்சிகள் வந்துருச்சு. பட் லவ் நிறைய இடங்களில் கனெக்ட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது, பட் அந்த லாஃப் அப்படின்றது வரவே இல்லை. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே உங்களுக்கு வார் தான், அதை நோக்கி தான் படமே போகுது. அந்த வார் காட்சிகளில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, பட் பெரிய அளவு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் உண்மை. கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரியுமே அங்கங்கே இருந்தது வந்து பெரிய அளவில் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா தான் இந்த படத்தினுடைய கதைக்களம் தூத்துக்குடியில் ஆரம்பித்தாலும் கார்த்தி சுப்புராஜ் வழக்கம் போல் மதுரையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக மதுரை ஒரு ஃபிலிமில் காட்டியே ஆவேன் அப்படின்ட்டு இந்த ஜெயில் காட்சிகளுக்கெல்லாம் மதுரை மத்திய சிறைச்சாலை தான் பயன்படுத்தியிருக்காரு. ஊர் பாசத்தில் நம்மளும் மிஞ்சிடுவார் போல், அந்த அளவுக்கு எல்லா படத்துலையுமே மதுரையை மென்ஷன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படத்தை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவே கனெக்ட் ட்ரை பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சூர்யாவுடைய வயசில், அதாவது பாரி அப்படின்ற கேரக்டரில் பிறக்கும் போதே அவர் வேல் வடியிலான மச்சத்தோட பிறக்கிறது, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்ட்டு கிருஷ்ணரோட அவரை கனெக்ட் பண்ணி அந்த காமிச்ச விதம், கடைசியில் அவர் தான் சாமி, இந்த மக்களை மீட்க வந்த சாமி அவர் தான் அப்படின்னு அந்த கோயிலை அவர் தான் திறக்கிறாரு. அந்த கோயிலை போய் வேலை வைக்கும்போது அவர் உணர்றது, அந்த மக்கள் அந்த அந்தமானுக்கு போனோடனே அவர் தன்னை உடம்பு புல்லரிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே அவங்களுடைய கேரக்டருமே ஒரு புத்தரை ஃபாலோ பண்ணுற ஒரு பெண்ணா, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணா அப்படின்ட்டு நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி சில ரெட்ரோ பாடல்களையும் இந்த படத்தில் பயன்படுத்திட்டாங்க. ரெட்ரோ பாடல்கள்லாம் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிடாதீங்க, செம வைபா அப்படிலாம் கிடையாது. கதையில் போகிற போக்கில் சினோரிட்டா ஐ லவ் யூ அந்த பாடலாகட்டும், டாடி ஓ மை டாடி, இதெல்லாம் காட்சிகளுக்கு தேவையான இடங்களில் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ரெண்டு பாட்டுமே உட்காந்துருக்கு, அது நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யாவுடைய முந்தைய படங்கள் கங்குவாவோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அவர் மெனக்கிடணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்காவான நடிப்பை கொடுத்துருக்காரு, பட் கார்த்தி சுப்புராஜும் சூர்யாவும் சேரும்போது இன்னும் பெட்டரான படத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் தடுமாறி இருக்குது. அதர்வைஸ் ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள், உங்களுக்கு போர் அடிக்காமல் போகக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் ஜிகதண்டா XX இந்த மாதிரியான சில படங்கள், கார்த்தி சுப்புராஜ் சில படங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தோணலாம். பட் இருந்தாலும் லாஜிக்காக உங்களுக்கு நிறைய இடங்களில் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா அந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். நான் ஒரு படையை அனுப்புகிறேன், டக்குன்னு மீட்டுட்டு வாங்க அப்படின்னும் போது ரொம்ப சில்லியாக இருக்குது. அதெல்லாம் காமிக்கும் போது லாஜிக்காக நிறைய இடங்களில் கேள்வி எழுப்புது. ஸோ நான் லாஜிக்கலாக பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு ஆக்ஷன் படம் பக்காவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதர்வைஸ் நீங்கள் சூப்பராக இருக்கும் வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் உங்களை டிஸ்பாயின்ட் பண்ணலாம். ஓகே, ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இந்த ரெட்ரோ திரைப்படம். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.